ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ ஏஐ வந்துடுச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஆர்டிஸ்டோடைய லைஃப்பை பாதிக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக வந்து இது பாதிக்கும். யாரை பாதிக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு 30 வருஷம் வந்து இதிலே வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்து டெக்னாலஜி எவால்வ் ஆகும்போது சில பேர் ஆவறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? அதை நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம பண்ணுற இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டோட அவங்க இன்னும் பெட்டராக கூட பண்ணுவாங்க சில விஷயத்தில். சில விஷயத்த இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் வந்து கம்மியாக பண்ணுவாங்க. அந்த வேல்யூ வந்து இப்போவே வந்து ஒரு 30% ஒரு மக்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கு. பிகாஸ் இப்போ நிறைய ஆண்டர்ப்ரெனர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டர்ப்ரெனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்மால் ஆண்டர்ப்ரெனராக தான் வந்து தே ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த வேர்ல்டு. அப்படி பார்க்குறச்ச அவங்க ஒவ்வொரு ஆண்டர்ப்ரெனர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். ஸோ இப்போ இது என்னோடய பிராண்ட் அப்படின்னா, இது என்னோடய பிராண்டோட வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை பேச வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த மியூரல்ஸே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சேஃபார் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. முன்னெல்லாம் நம்ம காஃபி ஷாப்போ இல்லை ஒரு டீ ஷாப்லேயோ வந்து ஒரு மியூரலை பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ இருக்க காஃபி ஷாப்பில் எல்லாமே மியூரல் இருக்குது. அது ஒரு வந்து இன்ஸ்டாகிராம் பேசக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஏன்? பிகாஸ் ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுடைய அந்த வேல்யூஸை பற்றி அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு வேல்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மியூரல்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸை வந்து நாங்கள் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து நாங்கள் புரிய வைக்கிறோம். பட் இன்னும் சில பேர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஆர்ட், இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இட் குட் பி எனி ஷாப், காஃபி ஷாப் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பொட்டிக் வச்சுருக்கலாம், இல்லை வாட் டைப் ஆஃப் ஒரு இருக்கட்டும். எஸ், இப்போ அதெல்லாமே இப்போது பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது நீங்கள் பண்ண ஆரம்பித்தா தான் இட் வுட் பி வெரி கிரேட். பிகாஸ் கஸ்டமர்ஸோட வாக்கின்ஸும் ஜாஸ்தி வருவாங்க. அதை பார்க்குறதுக்காகவே அது ஒரு ப்ளீஸிங் ஒரு என்விரான்மெண்ட். சர்வீஸும் எடுத்துப்பாங்க. அங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஆம்பியன்ஸையும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் போது they'll feel so blessed. So that's why we are recommending Wall Art to all kind of business.